கிரேட் ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க? நம்ம கிரேட் அகாடமி நெக்ஸ்ட்டு ஒரு அப்டேட் கொடுக்க போகிறாங்க. என்ன அந்த அப்டேட் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இதோடைய சேலரியை தெரிஞ்சுக்கங்க. மந்த்லி 1.5 லேக்ஸுங்க, 1,50,000 மாதத்துக்கு சம்பளம் கிடைக்குதுங்க. அப்படி எங்கே 1,50,000 யார் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கிரேட் பி ஆஃபீஸர் வேக்கன்சிஸ் வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ குட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிங்க. இந்த எக்ஸாமுக்கு எப்படி படிக்கிறது, எப்படி அப்ளை பண்ணுறது, எப்படி பாஸ் ஆகிறது அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸு ஸ்ட்ராட்டஜியோடு பார்க்க போகிறோம். இது மட்டும் இல்லாமல் 4 இயர்ஸ் எக்ஸாம் நடந்திருக்கு இல்லையா இதுக்கு முன்னாடி, அதோடைய அனலைசிஸும் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை கம்ப்ளீட்டாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்களுக்கு வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் இதை வந்து ஃபார்வேர்டு பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ இதுக்கான கிளாஸஸ் எக்ஸ்க்ளூசிவாக ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கிரேட் பி ஆஃபீஸருடைய கிளாஸஸ் வந்து மே 3 ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஏன்னா ஒரு 45 டேஸில் இதோடைய எக்ஸாம் வந்து வந்துட போகுது. சரிங்களா? வாங்க நோட்டிஃபிகேஷனுடைய டீட்டெயில்ஸ்க்கு போகலாம். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இப்போ பாருங்கள், அந்த அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. எதுக்கு அப்படின்னா, ஆஃபீஸர் கிரேட் பி டைரக்ட் ரெக்யர்மெண்ட்டுங்க. டைரெக்டாகவே வந்து ஆர்பிஐ வந்து ஒரு 3 போஸ்ட்டுங்க. ஜென்ரல் போஸ்ட்டு, டிபிஆர், டிஎஸ்ஐஎம் அப்படிங்கிற கேடருக்கு இப்போ வந்து அப்ளிகேஷன்ஸ் வந்து ஓப்பன் ஆகிருக்குது. இதோடைய டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். சரிங்களா? பாருங்கள் என்னென்ன வேக்கன்சிஸ் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் கேடர் அப்படிங்கிறது வந்து 40 வேக்கன்சிஸ். அதே மாதிரி டிஇபிஆர் வந்து 10 வேக்கன்சிஸ், டிஎஸ்எம்ஐ வந்து 10 வேக்கன்சிஸ், டோட்டலாக 60 வேக்கன்சிஸ். சரிங்களா? டிஇபிஆர் அப்படிங்கிறது என்ன ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கங்க. டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்கனாமிக் அண்ட் பாலிசி ரிசர்ச். டிஎஸ்ஐஎம் அப்படிங்கிறது டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் மேனேஜ்மெண்ட். சரிங்களா? இதோட தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து இதோடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். கண்டினியூவாக வாட்ச் பண்ணிகிட்டே வாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த அப்ளிகேஷன் சப்மிஷன்ஸுடைய டீட்டெயில்ஸ் வந்து ஏப்ரல் 29, 2026 வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் ஓப்பன் ஆயிடுச்சு. மே 20 வரைக்கும் 6 PM வரைக்கும் ஓப்பனில் இருக்கும். கண்டிப்பாக இது வந்து அப்ளை பண்ணுங்கள். சரிங்களா? எக்ஸாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எப்போ நடக்குது அப்படின்னா ஃபேஸ் 1, ஃபேஸ் 2 சொல்லி 2 எக்ஸாமினேஷன்ஸ் இருக்குது. ரெண்டுமே ஆன்லைன் எக்ஸாமினேஷன் தான். ஃபேஸ் 1 வந்து ஜூன் 13, 2026. சரிங்களா? ஃபேஸ் 2 வந்து ஜூலை 25, 2026. இந்த டேட்லாம் நீங்கள் வந்து கரெக்டாக ஞாபகத்தில் வச்சு படிக்க ஆரம்பிச்சிடணும். சரிங்களா? அதே மாதிரி ஆஃபீஸர் கிரேட் பி டிஇபிஆர் வந்து ஃபேஸ் 1 ஜூன் 14, 2026. அதே மாதிரி ஃபேஸ் 2 வந்து ஜூலை 26, 2026. அதே மாதிரி ஆஃபீஸர் கிரேட் பி டிஎஸ்ஐஎம் இருக்கு இல்லையா, ஃபேஸ் 1 வந்து ஜூன் 14. சரிங்களா? அதே மாதிரி ஃபேஸ் 2 ஜூலை 26. கண்டிப்பாக என்னென்ன எலிஜிபிலிட்டிஸ் அப்படிங்கிறத நம்ம செக் பண்ண போகிறோம். நேஷ்னாலிட்டி இருக்கிறது மட்டும் இல்லாமல் ஏஜ் லிமிட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் செக் பண்ணுங்கள். ஏஜ் வந்து 21 இயர்ஸ்லேருந்து 30 இயர்ஸ்க்குள்ளே இருக்கணும். சரிங்களா? அதே மாதிரி மேக்ஸிமம் 5 இயர்ஸ் வந்து எஸ்சி எஸ்டி கேட்டகரிக்கு வந்து ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. அதே மாதிரி மேக்ஸிமம் 3 இயர்ஸ் வந்து ஓபிசி இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து ரிலாக்ஸேஷன் ஏஜில் வந்து கொடுக்குறாங்க. சரிங்களா? மினிமம் குவாலிஃபிகேஷன் சொல்லி ஒவ்வொன்றுக்கும் ஒன்று கொடுத்துருக்காங்க. எல்லாத்துக்கும் கிராஜுவேட் தான். ஜென்ரல் இருக்கு இல்லையா, ஜென்ரல் கேடர் அப்படிங்கிற வந்து கிராஜுவேஷன்ஸ் தான் கம்பல்சரி. கிராஜுவேஷனுக்கு இருந்தால் நல்லது. கிராஜுவேஷன்ஸில் வந்து என்னென்ன அவங்களுடைய பர்சன்டேஜ் அப்படிங்கிறது பாருங்கள், 60 அண்ட் எபோவ் தான் இருக்கணும். 50% தான் எஸ்சி எஸ்டிக்கு இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி அந்த கிராஜுவேட்ஸ் எப்படி இருக்கணும், ஆஃப்டர் +2 3 இயர்ஸ் ஆர் 4 இயர்ஸ் டிகிரி ப்ரோக்ராம்ஸ் இருக்கணும். அதாவது போஸ்ட் கிராஜுவேட் படிச்சிருந்தீங்கன்னா இன்னொரு கண்டிப்பாக பெனிஃபிட்டாக இருக்கும் உங்களுக்கு. அதுக்கான ஸ்கோர்ஸும் உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஆஃபீஸர் கிரேட் பி டிஇபிஆர் இருக்கா பார்த்தீங்களா, எசென்ஷியலாக என்ன இருக்குன்னா மாஸ்டர் டிகிரி தான் இருக்கணும். எம்ஏ எம்எஸ்சி எக்கனாமிக்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். அதில் என்னென்ன டாபிக்ஸ் இருக்குன்னு பாருங்கள். குவான்டிடேட்டிவ் எக்கனாமிக்ஸ், மேத்தமெட்டிக்கல் எக்கனாமிக்ஸ், அப்ளைடு எக்கனாமிக்ஸ், எக்கனோமெட்ரிக்ஸ், ஃபைனான்ஷியல் எக்கனாமிக்ஸ், பிஸ்னஸ் எக்கனாமிக்ஸ், அக்ரிகல்ச்சர் எக்கனாமிக்ஸ், இண்டஸ்ட்ரியல் எக்கனாமிக்ஸ், டெவலப்மெண்ட், இன்டர்நேஷ்னல் எக்கனாமிக்ஸ் எல்லாமே வந்து முக்கியமான பேப்பர்ஸாக இருக்கணும். சரிங்களா? அதே மாதிரி ஆஃபீஸர்ஸ் கிரேட் பி உடைய டிஎஸ்எம்ஐ இருக்குல்ல, அதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எசென்ஷியலாக வந்து மாஸ்டர் டிகிரி கண்டிப்பாக இருக்கணும். சரிங்களா? ஆல் செமஸ்டர்ஸ்
சிஜிபிஏ உடைய மேத்தமெட்டிக்கல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், அப்ளைடு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ஸோ குவான்டிடேட்டிவ் எக்கனாமிக்ஸ் இது ரிலேட்டடாக நீங்கள் படிச்சிருக்கணும். ஆர் அதர்வைஸ் இன்னொரு சான்சஸ் வந்து மாஸ்டர் டிகிரி மினிமம் 55% மார்க்ஸ் வந்து சிஜிசிபி இருக்கணும். எதுலனா டேட்டா சயின்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மெஷின்ஸ் லேர்னிங், பிக் டேட்டா அனாலிட்டிக்ஸில் இருக்கணும். ஆர் 4 இயர்ஸ் டிகிரி ப்ரோக்ராம்ஸ் இன்ஜினியர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா பேசிக்காக வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், மேத்தமெட்டிக்கல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், அப்ளைடு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இதெல்லாம் நீங்கள் படிச்சிருந்தால் மட்டும்தான் இதை அப்ளை பண்ண முடியும். பட் ஜென்ரல் வந்து எனி கேட்டகரி வந்து நீங்கள் அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு இன்ஃபர்மேஷன் பாருங்கள். என்ன அந்த சிஜிபிஏ எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு பாருங்கள். 6.75 அல்லது 60%, 6.25 55%, 5.75 50%, இது மாதிரி ரேஞ்சில் தான் நீங்களுடைய பர்சன்டேஜ் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இது ஒரு முக்கியமானது. நம்பர் ஆஃப் அட்டம்ப்ட்ஸ், இதுக்கு முன்னாடி எக்ஸாம் நடந்ததில் வந்து ஃபேஸ் 1 எக்ஸாமினேஷனில் மேக்ஸிமம் 6 டைம்ஸ் தான் அலௌடு. சரிங்களா? 7th டைம் வந்து அலௌடு கிடையாது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் அட்டம்ப்ட்ஸ் வந்து 6 டைம்ஸுங்க. அதே மாதிரி ஸ்கீம் ஆஃப் செலெக்ஷன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பாருங்கள். ஸோ ஃபேஸ் 1 ஆன்லைன் ரிட்டன் எக்ஸாமினேஷன், ஃபேஸ் 2 ஆன்லைன் ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸ் வித் இன்டர்வியூ இருக்கும். இதோடைய டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா rbi.org.in அப்படிங்கிற வெப்சைட்லேயும் நீங்கள் போய் கம்ப்ளீட்டாக தெரிஞ்சு வச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ அப்ளிகேஷன்ஸுடைய சார்ஜஸ் எஸ்சி/எஸ்டியாக இருந்தாங்க அப்படின்னா ஸோ 100 rupees ப்ளஸ் 18% ஜிஎஸ்டி வருது. ஸோ அதர்ஸ் அதாவது ஜென்ரல், ஓபிசி, இடபிள்யூஎஸ் அப்படின்னா 850 rupees ப்ளஸ் ஜிஎஸ்டி வரும். ஸோ ஸ்டாஃப், ஆர்பிஐ ஸ்டாஃப்ஸ் யாராவது லோ கேட்டகரியில் இருக்கவங்க, அவங்க வந்து ஆஃபீஸர் கேட்டகரிக்கு போகிறவங்களும் அப்ளை பண்ணலாம். பட் அவங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் சார்ஜ் வந்து நெல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ மோட் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் ஒன்லி ஆன்லைன் தான். அதே மாதிரி நீங்கள் வந்து எக்ஸாமினேஷன் சென்டர், மீடியம் ஆஃப், அதாவது நீங்கள் என்னென்னா வந்து எடிட் பண்ண முடியும் அப்படிங்கிறது. ஒன்ஸ் வந்து நம்ம அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணிட்டோம்னா எடிட்டிங் ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் சென்டரை நீங்கள் எடிட்டிங் பண்ணிக்கலாம். மீடியம் ஆஃப் எக்ஸாமினேஷன்ஸ், ஃபாதர்ஸ் நேம், மதர்ஸ் நேம், 10th +2 பர்சன்டேஜ். ஸோ நேம், டேட் ஆஃப் பர்த்லலாம் எதையும் நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது அப்படிங்கிறது இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ பாருங்கள், பே ஸ்கேல்ஸ் பாருங்கள், பே ஸ்கேல் பார்த்துங்க. அப்ராக்சிமேட்லி 1,54,936 பர் மந்த். சரிங்களா? ஸோ இது மாதிரி குட் ஆப்பர்ச்சுனிட்டி, இது மாதிரி ஒரு சேலரி ஸ்டார்டிங்லேயே கொடுக்குறது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக நீங்கள் பிளான் பண்ணி படிச்சிங்க அப்படின்னா இதில் சீக்கிரமாக நீங்கள் ஜாயின் பண்ணலாம் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. ஸோ ஃபேஸ் 1 கிரேட் பி ஜென்ரலுக்கான சென்டர்ஸ் என்னென்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க கம்ப்ளீட்டாகவே. ஸோ சென்னை, கோயம்புத்தூர் பார்த்துக்கங்க. சென்னை, கோயம்புத்தூர், ஈரோடு, மதுரை, விருதுநகர், சேலம், நாமக்கல், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, தஞ்சாவூர், வேலூர், இது மாதிரி ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்களும் பார்த்துக்கலாம். நீங்களும் வெப்சைட்டில் போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதே மாதிரி ஃபேஸ் 2 எக்ஸாமினேஷன்ஸ் வந்து என்னென்ன ஏரியாவில் உங்களுக்கு வந்து ஃபேஸ் 2 எக்ஸாமினேஷன் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். சரிங்களா? ஸோ சென்னைலாம் நடக்கும். ஸோ சென்னை, மதுரை 2 பிளேஸ் தான் கொடுத்துருக்காங்க. அங்கே தான் வந்து ஃபேஸ் 2 எக்ஸாமினேஷன் நடக்கும். ஸோ ஃபேஸ் 1 ஆன்லைன் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னா அப்ஜெக்டிவ் டைப்பில் தான் இருக்கும். என்னென்ன அந்த சிலபஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸ், ஜென்ரல் இங்கிலீஷ், குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், ரீசனிங், இந்த 4 டாபிக்ஸ் வந்து கவர் பண்ணுற மாதிரி நீங்கள் படிச்சுக்கணும். ஸோ 120 minutes எக்ஸாமினேஷன்ஸ். ஃபேஸ் 2 வந்து ஜூலை 25 நடக்கும். சரிங்களா? ஸோ இந்த ஃபேஸ் 2 பேப்பர் 1 கொடுத்துருக்காங்க பாருங்கள், எக்கனாமிக் அண்ட் சோஷியல் இஷ்யூஸ் இருந்து படிச்சிருக்கணும். ஸோ இது வந்து 50% அப்ஜெக்டிவ் டைப், 30 minutes 50 மார்க்ஸ். அதே மாதிரி 90 minutes வந்து டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் இருக்கும். சரிங்களா? அதுக்கு ஒரு 50 மார்க்ஸ். பேப்பர் 2 எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கிலீஷ் ரைட்டிங் ஸ்கில், ஸோ டிஸ்கிரிப்டிவ் டு பி டைப்டு வித் தி ஹெல்ப் ஆஃப் தி கீபோர்டு வச்சு 90 minutes, ஸோ 100 மார்க்ஸ். ஃபேஸ் 3 வந்து ஜென்ரல் ஃபைனான்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட், அப்ஜெக்டிவ் 50%, டிஸ்கிரிப்டிவ் 50%, 50 மார்க்ஸ் 50 மார்க்ஸ் கூட டோட்டலி 300 மார்க்ஸ் வந்து கிராண்ட் டோட்டல் வந்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ இன்டர்வியூ பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் கொடுப்பாங்க அப்படின்னு தெரிஞ்சுங்க. ஸோ சிலபி ஃபார் தி ஃபேஸ் 2 கொடுத்துருக்காங்க. ஸோ க்ரோத், டெவலப்மெண்ட், இந்தியன் எக்கனாமி, குளோபலைசேஷன்ஸ் எல்லாமே வந்து எக்கனாமிக்ஸ் ரிலேட்டட். அதே மாதிரி ரைட்டிங் ஸ்கில்ஸு, ஜென்ரல் ஃபினான்ஸ் சிஸ்டம்ஸ் கம்ப்ளீட்டாக ஃபேஸ் 2க்கு என்னென்ன அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து பேசிக்காக நீங்கள் படித்து வச்சுருந்தீங்க அப்படின்னா இதை நிறைய டெவலப் பண்ணிவிட்டு போய் எக்ஸாம் எழுதிங்க அப்படின்னா ஈஸியாக வந்து
இந்த பர்டிகுலர் ஜாப் 1.5 lakhs per annum இருக்கக்கூடியது போகலாம். இப்போ பாருங்கள், ஸோ ப்ரீவியஸாக நம்ம அனலைஸ் பார்க்க போகிறோம். என்னென்னா ஆர்பிஐ கிரேட் பி 2026 நோட்டிஃபிகேஷன் ஹைலைட்ஸ் திரும்பவும் சொல்கிற பாருங்கள். ஸோ டோட்டல் வேக்கன்சி வந்து 60, அப்ளிகேஷன்ஸ் விண்டோ ஓப்பன் ஆகிருச்சு. ஏப்ரல் 29லேருந்து மே 20 வரைக்கும் இருக்கும். ஃபேஸ் 1 எக்ஸாமினேஷன் ஜூன் 13, ஃபேஸ் 2 எக்ஸாமினேஷன் ஜூலை 25 அப்படிங்கிற டேட்டை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, சரிங்களா? ஸோ ஃபேஸ் 1 எக்ஸாமினேஷன் ஜென்ரல் அவேர்னஸ் வந்து 80 மார்க்ஸ், ரீசனிங் 60 மார்க்ஸ், ஆப்டிடியூடு வந்து 30 மார்க்ஸ், இங்கிலீஷ் லாங்குவேஜ் வந்து 30 மார்க்ஸ், சரிங்களா? ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. வச்சுட்டு வந்து என்னென்னா அப்ஜெக்டிவ் டைப்பில் 200 மார்க்ஸ் 20 மினிட்ஸில் என்னென்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஜென்ரல் அவேர்னஸ் 80 மார்க்ஸ் என்னென்ன ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, கரண்ட் அஃபேர்ஸ் லாஸ்ட் 4 to 6 months நீங்கள் படித்து வச்சுக்கணும். செகண்டரி ஃபோக்கஸஸ் வந்து ஸோ இந்தியன் எக்கனாமி சர்வே, இந்தியன் யூனியன் பட்ஜெட், ஸ்டாட்டிக் ஜிகே நம்ம படித்து வச்சுக்கணும், சரிங்களா? அதே மாதிரி ரீசனிங் எபிலிட்டியில் 60 கொஷின்ஸ் வந்து ஹைலி ஃபோக்கஸ் வந்து பசில்ஸ், சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் தான் நிறைய ஹைலி ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. செகண்டரி ஃபோக்கஸ் வந்து சிலோஜிசம், இன்புட் அவுட்புட், பிளட் ரிலேஷன்ஸ், டேட்டா சஃபிஷியன்சி, இன்ஈக்வாலிட்டிஸில் செகண்டரி ஃபோக்கஸாக இருக்குது. அதே மாதிரி குவான்டிட்டி ஆப்டிடியூட் வந்து ஸோ 30 கொஸ்டின்ஸ் வந்து ஹைலி ஃபோக்கஸ் வந்து டேட்டா இன்டர்பிரிட்டேஷன்ஸ் இதுதான் முக்கியமானதுங்க. ஸோ டேட்டா இன்டர்பிரிட்டேஷன்ஸ் படித்து வச்சுக்கணும். செகண்டரி ஃபோக்கஸ் வந்து அரித்மெட்டிக்ஸ் வேர்டு ப்ராப்ளம்ஸில் டைம் அண்ட் ஒர்க், ஸ்பீட், டிஸ்டன்ஸ், பர்சன்டேஜ், ப்ராஃபிட் லாஸ், அப்ராக்சிமேஷன், சிம்பிளிஃபிகேஷன்ஸ். ஸோ இங்கிலீஷ் லாங்குவேஜில் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன்ஸ், எரர் ஸ்பாட்டிங் தான் அதிகமான கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க, சரிங்களா? ஸோ ஃபேஸ் 2 ஆஸ் யூஷுவல் உடைய எக்கனாமிக், சோஷியல் இஷ்யூ, அதே மாதிரி இங்கிலீஷ் ரைட்டிங் ஸ்கில்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ கட் ஆஃப் பாருங்கள், ப்ரீவியஸ் ஒரு 4 years உடைய கட் ஆஃப். ஸோ ப்ரீவியஸ் 4 years அவனை எக்ஸாமுடைய அனலைசிஸ் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். இதில் வந்து பாருங்கள், 2022லேருந்து 2025 எப்படி இருக்குது. ஃபேஸ் 1 அவுட் ஆஃப் 200ல் ஸோ 77.5 வந்து ஸ்கோர் பண்ணியிருக்கணும். நீங்கள் ஓபிசி, எஸ்சி, எஸ்டிலாம் நீங்கள் பார்க்கவே கூடாது. ஜென்ரல் தான் நம்ம டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணி பார்க்கணும். ஃபேஸ் 2 வந்து அவுட் ஆஃப் 300ல் 171.5. ஸோ ஃபைனல் வந்து 230.75. ஸோ 2024 226.75, ஓகேங்களா? 2023 229, 2022 வந்து பாருங்கள் 234 அவுட் ஆஃப் 375. ஸோ 375க்கு நீங்கள் அதெல்லாம் பார்க்காதீங்க, 250 நீங்கள் வந்து ஸ்கோர் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக ஜாப் கிடைக்கும். பாருங்கள், ஆவரேஜாக எடுத்துக்கிட்டோம் 250. ஃபேஸ் 1 வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலி நீங்கள் வந்து ஒரு 80 ஸ்கோர் பண்ணிக்கணும். ஃபேஸ் 1ல் வந்து 80 ஸ்கோர் பண்ணிக்கோங்க, சரிங்களா? அவுட் ஆஃப் 200. அதுக்கப்புறம் ஃபேஸ் 2ல் வந்து ஸோ 200 பிளான் பண்ணுங்கள். ஆர் அதர்வைஸ் 180, 170, 180 பிளான் பண்ணிங்க அப்படின்னா நியரஸ்ட் டு 250 வந்துடும், ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்களுடைய கமெண்ட்ஸ் வந்து சென்ட் பண்ணுங்கள். இந்த எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்ரேஷன் பண்ணிக்கங்க. ஆல் தி பெஸ்ட். நெக்ஸ்ட்டு ஒரு அப்டேட்டில் பார்க்கலாம். ஸோ உங்களுடைய கிளாஸஸ் வந்து May 3 ஸ்டார்ட் பண்ணிடுவோம்.